என்ன ஓய், எல்லாம் சரியாகி விட்டதா? எது? உம் பிள்ளை சுதர்சனை பாம்பு கடித்து விட்டதாமே, அதை கேட்கிறார். சரியாகிவிட்டது. இப்பொழுது நன்றாக இருக்கிறான். சொன்னால் ஆச்சரியப்படுவீர்கள். அவனை காப்பாற்றியது யார் தெரியுமோ? யார்? நாமெல்லாம் அக்ரகாரத்துக்குள்ளேயே நுழையாதே என்று வயது தீர்த்தோமே, அந்த திருக்கட்சி நம்பிகள் தான். ஓ, அவனா? வைத்தியம் எல்லாம் கூட தெரிந்து வைத்திருக்கிறானா அவன்? சுவாமி, அவன் இவன் என்று அவரை அவமரியாதையாக பேசாதீர்கள். என்னப்பா, அந்த திருக்கட்சிக்கு திடீர் மரியாதை கொடுக்க சொல்கிறாய்? உன் பிள்ளையை காப்பாற்றி விட்டான் என்பதனாலா? இல்லை, தூரத்திலிருந்து ஒரு பொருளையோ அல்லது மனிதனையோ பார்த்துவிட்டு அபிப்பிராயம் ஏற்படுத்திக் கொள்வது சரியில்லை என்பதை நான் புரிந்து கொண்டேன். நெருங்கி பார்த்த பிறகுதான் அவர் எப்படிப்பட்ட உத்தமமான குணமுடையவர் என்பதை புரிந்து கொண்டேன். போதும், நிறுத்த ஐயா. ரொம்ப தான் திருக்கட்சியை பற்றி சிலாயித்துக் கொண்டிருக்கிறாய். சிலாகிக்காமல் இருக்க முடியாது. என்றாவது ஒரு நாள் நாம் நடந்து போய் காஞ்சி வரதனை சேவித்திருக்கிறோமா? அன்றாடம் அவர் நடக்கிறார். இங்கிருந்தல்ல, பூவிருந்த வள்ளியில் இருந்து. மனதை தொட்டு சொல்லுங்கள், நாம் எத்தனை நாட்கள் இங்கிருக்கும் கோவிலுக்கு போகாமல் வாசலில் இருந்தே கோபுரத்தை பார்த்து கன்னத்தில் போட்டுக்கொண்டு அமுது செய்ய உட்கார்ந்து விடுகிறோம். சரி, இப்போது அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்கிறாய்? அப்படிப்பட்ட ஒரு வைணவ சிரேஷ்டரை அநியாயமாக நாம் அவமதித்து விட்டோம். ஆனால் அது குறித்து அவர் சற்றும் வருத்தப்படவில்லை. நாம் சோமயாஜியை பஞ்சாயத்தில் நிறுத்தி தண்டனை வாங்கி கொடுத்தது கூட தவறுதான். புரிகிறது ஓய், எல்லாம் இப்போது புரிகிறது. என்ன, உமக்கு சரியான சம்பாத்தியம் இல்லை என்பதால் சோமயாஜி யாகத்திற்கு போகும் இடத்திற்கெல்லாம் உன்னையும் கூட்டிக் கொண்டு போய் தட்சணை வாங்கி கொடுக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறாரா? ஓ, அதுதானா உமக்கு சோமயாஜி மேல் திடீர் பரிவு? நீங்கள் நினைப்பது தவறு. நாம் செய்த தவறுக்கு முதலில் பெருமாள் என்னை தண்டித்து விட்டார். புரிந்து கொள் என்று சொல்லி திருக்கட்சி நம்பிகள் மூலம் என்னை தண்டனையில் இருந்து தப்பவும் வைத்திருக்கிறார். உங்களுக்கெல்லாமும் ஏதாவது தண்டனை கிடைப்பதற்கு முன்னால் நாம் சோமயாஜி மீது விதிக்கப்பட்டிருக்கும் தடையை நீக்க முயல வேண்டும். ஓய், வேறு வேலை இருந்தால் பாரு. நீ சோமயாஜியோடு ஒட்டிக்கொண்டு நன்றாக சம்பாதித்து மூட்டை கட்டி வைத்துக் கொள்ளும். எங்களுக்கு யாரோடும் போய் சம்பாதிக்க வேண்டும் என்று தலையெழுத்தில்லை. நீ சோமயாஜியிடம் கைகட்டி சேவகம் செய், எங்களை விட்டுவிடு. நாங்களும் உயர்ந்த அந்தணர்கள் தான். பெருமாளிடம் எங்களுக்கும் நம்பிக்கை உண்டு. நான் சொன்னதை நீங்கள் இருவரும் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்று நினைக்கிறேன். நீங்கள் உயர்ந்த அந்தணர்கள் என்பதனாலேயோ உங்களுக்கு பெருமாள் மீது நம்பிக்கை உண்டு என்பதனாலேயோ நான் சந்தேகம் கொள்ளவில்லை. ஆனால் செய்த தவறை ஒப்புக்கொண்டு சோமயாஜி மீது இருக்கும் தடையை நீக்கினால் ஊரின் பார்வையில் நாம் உயர்ந்து நிற்போமே தவிர தாழ்ந்து விட மாட்டோம். அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். திடீரென்று ஏதோ ஞானோதயம் பிறந்து விட்டார் போல் பேசுகிறாய். சோமயாஜியை நாங்கள் விடப்போவதில்லை. இல்லை, நான் சொல்வதை... போதும் போய், உம்முடைய பிரசங்கத்தை இத்துடன் நிறுத்திக் கொள்ளும். நீர் செல்கிறீரா?